மக்களே, இதை பாருங்கள். யாரோ யாருக்கோ பேச தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? யார் அது சொன்னது? இந்த பேச்சு கேளுங்க. அசம்பிளியிலவே நம்ம விஜய் தம்பி எப்படி சாஃப்டாக ஆணி அடிக்கிறாரோ பாரு. என்ன பேசுகிறாரு? மை டியர் ரெஸ்பெக்டட் ஸ்பீக்கர் சார், நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்க சிலர் எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? நான் பேசக்கூடாதானோ இல்லை, ஒன்றும் இல்லை. சில பேருக்கு இந்த வரப்போகிற இடைத்தேர்தலாவது சிலது நல்லா அப்படின்னு டேஷ் வச்சுட்டாரு. ரிகார்டிங் ஸ்பீச் இல்லை, பேசுறது. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலில் சில பேருக்கு நல்லது நடக்கணும் இல்லை? மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அந்த பேசுனோட பேச்சுனால தான் மக்களை அன்பாக ஆசையாக நம்மளெல்லாம் இங்கே கொண்டு வந்து அசம்பிளியில் உட்கார வச்சுருக்காங்க. எதுக்கு? அவங்களுக்கு சிலது நல்லதெல்லாம் நடக்கட்டும்ன்றதுக்காக தான். நல்லதுன்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? மக்களுக்கு மறந்துட்டாங்க நல்லது நடக்கும்ன்றது. இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மக்களும் அது சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு இந்த 100 days டெய்லி ஒரு புதுமையான மக்கள் சேவைக்காக கவர்மெண்ட்டு, அரசாங்கம் நம்ம விஜய் தளபதி தம்பியோட லீடர்ஷிப்பில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாமே பார்த்துன்னே இருக்கிறோம். எதுவுமே மறைமுகமாகவோ, இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல ஹைட் அண்ட் சீக்கோ, இல்லை பார்ட்டி ஃபண்டோ, இல்லை ஒரு ஸ்கூல் லைசன்ஸுக்கு அஃபிஷியல் கட்டணம் இப்படி இருந்ததுன்னா அன்அஃபிஷியல் கட்டணம் இப்படி வாங்கிறதோ, இதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு எது செஞ்சால் நல்லது, அங்கே வாழ்வ தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எஜுகேஷனில் எப்படியெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்த் கேரில் எப்படியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு போயிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட்டு. இதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஒன்றும் பேச தெரியாதே, சினிமாவில் யாரோ டைலாக் எழுதி கொடுத்தா அது படித்து மனப்பாட்டம் படித்து ஒப்படைப்பார், அவருக்கு என்னது பேசுறது, ஸ்பீச் கொடுக்க சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான கிரிட்டிசிசம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறார் பாருங்கள் நம்ம தம்பி விஜய் தம்பி. என்ன அடிக்கிறாரு? எப்படி பேசணும், எப்போ பேசணும், என்ன பேசணும், எதை பற்றி பேசணும், எல்லாமே பேசிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் மக்களோட பிளஸ்ஸிங்ஸோடு தான் நம்ம இங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அப்படியா? அப்படி தானே? என்ன சொல்கிறேங்க? என்னங்க சும்மா ஏதோ எதிர்த்து பேசணுன்றதுக்காக பேசுனா அது எத்தனை நாளுக்கு தான் நிற்கும் சாமி? கேட்குறவங்கள கேட்குறதா? அதனால் கவர்மெண்ட்டு நல்லது செஞ்சால் நல்லது செய்கிறங்க, சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் நிறையா நல்லது செய்யுங்கன்னு சொல்லி. 10 நல்லது செஞ்சாங்கன்னா 10 போகாது, 15 செய்யுங்க நல்லது அப்படின்னு அவங்கள தூக்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. அதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா, ஓட்டை இருக்கா இருந்தால் அது உண்மையாகவே மக்களை பாதிக்கிறதுன்னா அதை நீங்கள் எடுத்து அரசாங்கத்துக்கு சொல்லலாம். அது எப்படியெல்லாம்
சரி பண்ணலாம்னு சொல்லி உங்கள் சஜஷன்ஸை கொடுக்கணும். எடுத்து சொல்லி குறை காட்டுறதுக்கு மட்டும் இல்லைங்க அப்போசிஷனை, அது எப்படி சரி பண்ணலாம்னு கூட உங்கள் சஜஷனும் கொடுக்கலாம் இல்லையா? இது தாங்க அரசாங்கம். நான் பேசினவங்க பேசக்கூடாதுன்னு இல்லை, நல்லா பேசுவேன், எப்படி பேசுவேன், எந்த டைமில் பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எதுக்காக பேசணும், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் பேசுனதுனால தான் மக்கள் அன்போட நம்மளெல்லாம் கொண்டு வந்து இங்கே உட்காந்து வச்சுருக்காங்க. அது மறக்காதுங்க அப்படின்றாரு நம்ம விஜய் தம்பி. கரெக்டு தானே மக்களே? நானும் ஏதோ எனக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால, ஒரு ரிட்டையர்டு சீனியர் பர்சன்ன்றதுனால கரண்ட் அஃபேர்ஸில் அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நிறைய பேர் பார்க்குறோங்க, சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் சந்தோஷந்தான், உங்களுக்கும் சந்தோஷந்தானே தம்பிங்களா? ஸோ brothers and sisters, elders, seniors and juniors, kindly support us. Like, share and subscribe and share it to many. Encourage us. Don't disappoint us. Kindly encourage us. Thank you. God bless you all. Good night.